சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் குட் ஈவினிங். எல்லாருமே நவராத்திரி வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம ஆற்றுல கொலு பார்க்கலனா எப்படி? ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம ஆற்ற கொலுவை வந்து ஒரு சின்ன டூர் போக போகிறோம். அண்ட் வந்து பார்ஷியலாக நம்ம ஆற்றையும் வந்து ஒரு டூர் மாதிரி காட்ட போகிறேன். ஸோ வாங்க எல்லோரும் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்புகிறேன். அந்த வகையில் தான் நான் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க பார்ப்போம். எல்லாரையுமே நான் வந்து தனித்தனியாக இன்வைட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக எல்லாருமே கொலு பார்க்க வாங்கோ. இது வந்து வாசலில் பண்ண ஒரு சின்ன டெக்கரேஷன். ஸோ வீடியோ வந்து எடிட்டிங்லேயே இருந்தது இவ்வளோ நாளாக. இன்றைக்கி தான் எனக்கு அப்லோட் பண்ண டைம் கிடச்சிருக்கு. ஆஸ் யூஷுவல் லேட்டாக எடுத்து. ஸோ வாங்கோ, இப்போ தான் நம்ம வந்து உள்ளே என்ட்ராகிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு பெரிய ஹால் தான். அதுக்குள்ளேயே வந்து டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு தான் இது. ஸ்ரீஹாண்டா இந்த ஏணியை வந்து மேலே எடுத்து போடக்கூடாதுன்னு கீழே வச்சுருக்கான். அவனுக்கு விளையாடுறதுக்குன்னு வச்சுருக்கான். ஸோ இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு காம்பேக்டாக ஒரு ஷோகேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க உட்டனில். ஸோ அதையும் நாங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவ் டைம் அப்படிங்கிறதுனால டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். இல்லைனா ஒரு சாமான் வந்து அதில் வைக்க விட மாட்டான். ஸோ இந்த பக்கம் எங்களோட டிவி, அப்புறம் இப்போ நான் ஸ்ரீஹானோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பிரிண்ட் பண்ணி மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த பிள்ளையார் தான் நான் இப்போ வாங்கினேன், உங்களுக்கு போன வீடியோவில் காட்டினேன்ல. ஸோ இந்த மாதிரி தெர்மாக்கோல் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி தான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணோம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு சார்ட் பேப்பரில் தான் ஃபோட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி ஒட்டி ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய நாத்தனாரோட ரிசப்ஷனில் எடுத்த ஃபோட்டோ எங்களோடது. இது எல்லாமே வந்து ஸ்ரீஹானோட ஃபோட்டோஸ் தான் இருக்கும். எல்லாமே இப்போ வந்து டிஜிட்டல் ஆனதுனால அவனோட நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் மொபைலு லேப்டாப்பில் தான் கிடக்கு. ஸோ நமக்கு ஒரு மெமரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறதுக்கு இப்படி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ வாங்க பூஜை ரூமுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பூஜை ரூம் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன். ஸோ இது வந்து பாலையோட ஃபோட்டோ, பாலாம்பிகா ஃபோட்டோ. ஸோ இது வந்து ஃப்ரேம் பண்ணி லைட்டிங்லாம் போட்டு மாட்டி வச்சுருந்தோம். பட் லைட் இப்போ வந்து சரியாக ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. இதுதான் வந்து எங்களோட சின்ன குட்டியாக காம்பேக்டான பூஜை ரூம். ஸோ இன்றைக்கி காத்தால் பூஜை முடிஞ்சது. நான் அதுக்கப்புறம் இப்போ மத்தியானம் தூங்கிட்டு இருக்க டைமில் தான் நான் வந்து கேமராவில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், டிஎஸ்எல்ஆரில். ஃபோனில் எடுக்கிறத விட டிஎஸ்எல்ஆர் எடுத்தால் நல்லா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குங்கிறதுனால அதில் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து Day 1, இன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி நம்ம பூஜையை ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, நவராத்திரி. ஸோ இன்றைக்கி காலம்பரை வந்து பொங்கல் பண்ணினேன், வெண்பொங்கல். அதுதான் நைவேத்தியம் சுவாமிக்கு. ஸோ பூஜை பண்ணிவிட்டு அவள் அப்பா வந்து மத்தியானம் அலங்காரத்துக்கு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. அதனால் அவன் தூங்கின்னு இருக்கான் இப்போ. ஸோ அந்த டயத்தில் தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து வீடியோ எடுக்கும்போது என்னால் எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியாது. வாய்ஸை ஒர்த்தாக பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஸோ இப்போது நம்மளோட கொலு டெக்கரேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஓவராலாக முடிஞ்சது. ஸோ சைடில் வந்து 2 விளக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கார். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து கலசம் வச்சாச்சு காலையில். ஸோ இப்போ வந்து இந்த சைடில் இருக்கிற அந்த போர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஜஸ்ட் அந்த ஷோகேஸை வந்து சுற்றி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே கொஞ்சம் அடர்த்தியாக தெரியணும்ல. அதாவது அங்கங்கே ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. அதனால அப்படி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னா ஸ்ரீஹானோட ஃபஸ்ட்டு பர்த்டே அந்த பிக்சர்ஸ் மட்டும் அதில் இருக்கும். இது வந்து எங்களோட பிக்சர்ஸ். நாங்கள் வந்து கப்பலாக எடுத்துக்கிட்ட கொஞ்சம் செல்ஃபீஸ். எங்களோட 5 இயர்ஸ் ஜேர்னியில் கொஞ்சம் தான் நாங்கள் வந்து செல்ஃபீஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை மட்டும்தான் நான் வந்து இதில் பிரிண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த பிள்ளையார் நான் சொன்னேன்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ஹைபிஸ்கஸில் இருக்கிற பிள்ளையார் வந்து நாங்கள் தஞ்சாவூரில் வாங்கினோம். அப்புறம் வந்து இந்த லெஃப்டில் இருக்கார் ஒரு பிள்ளையார், இந்த மாலை போட்டுருக்காரு. இவர் வந்து பீங்கான் பிள்ளையார் தான். ஆனால் இது ரொம்ப வருஷமாக நாங்கள் பாதுகாத்துட்டுருக்கோம். என்னோட எள்ளு பாட்டி வச்சுட்டு இருந்த பிள்ளையார் இது.
அப்புறமா இந்த ஃபோட்டோ இது வந்து சுசீந்திரம் கோவில் அலங்காரம் பண்ண ஃபோட்டோ. என்னோட மாமனார் வந்து நிற்கிறார் இந்த ரைட் சைடில். அவர் பண்ண அலங்காரம் தான் இது எல்லாமே. ஸோ இவள் வந்து வம்சாவளியாக வந்து சுசீந்திரம் கோவிலில் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தா, என்னோடய தாத்தா மாமனார் எல்லாருமே. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்து லாஃபிங் புத்தா இருக்குது. பக்கத்தில் ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் 2 பாவ விளக்கு, நடுவில் வந்து ஒரு முருகன். அப்புறம் இந்த பக்கம் ஒரு குட்டி பிள்ளையார். அப்புறம் இது ஸ்ரீஹானோட சிங்கம். அதுக்கப்புறம் அப்படியே நம்மளோட கார்டன் டிசைனிங் அது வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு சின்ன கார்டன் ஏரியா மாதிரி பண்ணோம், சின்ன பார்க்கு மாதிரின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து இது எல்லாமே வந்து ஐடியாஸ் எல்லாமே ஆத்துக்காரரோட தான். ஐடியாஸுங்கிறத விட இது அவ்வளவும் ரெடி பண்ணது அவர் தான். ஸோ இந்த குட்டி குட்டி அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பக்கத்தில் நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். ஸோ எல்லாமே வந்து இந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்குக்கெலாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதனால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்கினோம். அண்ட் இந்த சின்ன கோயிலெலாம் வந்து தெர்மாக்கோலில் ரெடி பண்ணது தான். அந்த உள்ளே இருக்கிற சிவன், இந்த நந்தி வந்து பீங்கான் செராமிக். அப்புறமா இந்த ராஜகோபுரமும் வந்து செராமிக் தான், பீங்கான் தான். அப்புறம் குட்டி குட்டி வீடு, இந்த வீடு வந்து எல்லாமே பீங்கான் பொம்மை தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஏர்லியராக முடிச்சிட்டோம். இந்த செட்டப் மட்டும் நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். எப்போவுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். இது ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட கொலு படியெல்லாம் டெக்கரேட் பண்ணி அதை பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அந்த டெக்கரேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பேன் என்னோட மேக்கிங் வீடியோவில். அது வந்து என்னால் நிறைய வந்து ஸ்டில் தான் எடுக்க முடிஞ்சுது, வீடியோஸ் எடுக்க முடியல. அண்ட் இது தான் ஃபைனல் செட்டப்பாக இந்த வாட்டி வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணது. ஒரு சின்ன கார்டு மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நவதானியம் தான் முளைக்க போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே முளைச்சி நிற்கிறது. ஸோ போட்டால் கொஞ்சம் நிறைய வந்து புல் போதுற மாதிரி முளைச்சிருக்கு நிற்கும் இல்லையா, ஸோ அதுக்காக போட்டது. அண்ட் நவராத்திரி டைமில் வந்து நவதானியம் வந்து முளைக்க போடுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ ஃபெஸ்டிவ் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து ஆற்றுல போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கி 5th அன்னைக்கு நைட்டு தான் இது அவ்வளோவுமே ரெடி பண்ணி முடித்தோம். ஸோ இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணது இருந்தது. போன வருஷம் எங்களால் எதுவுமே வைக்க முடியல, அதனால இந்த வாட்டி எல்லாமே ரெடி பண்ணி பண்ணிட்டோம். அதுவும் ஸ்ரீஹான் வந்து தாத்தாத்துக்கு போயிருந்ததுனால எங்களுக்கு ஈஸியாக வந்து இதெல்லாம் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து ஓவரால் செட்டப் லெஃப்ட் சைடில். ஸோ அந்த பார்க் ஏரியா, அந்த கோவில் அதெல்லாம் மட்டும். ஸோ இந்த பக்கம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட கொலு. ஸோ வாங்க அதையும் பார்த்துடலாம். இந்த விளக்கு வந்து என்கிட்ட ஜோடியாக இருந்தது. ஸோ அதனால் அலங்காரம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்தது ஜோடியாக. இது எல்லாமே அவள் அப்பா தான் பண்ணினான், ஸ்ரீஹான் அப்பா தான் பண்ணினான். அண்ட் நடுவில் வந்து கலசம் பூஜையை பண்ணணும் அப்படிங்கிறதுனால 10 நாளுமே பூஜை உண்டு அப்படிங்கிறதுனால கலசத்தை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம். இதுதான் வந்து ஓவரால் வியூ. ஸோ இப்போ வந்து நான் 30 படியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஜஸ்ட் 5 படி தான் வச்சு 5 படிக்கு தான் பொம்மையும் வாங்கினேன். நான் வந்து 2017 ஃபஸ்ட்டு கொலு வச்சேன். ஸோ 2018 நான் வந்து கன்சீவாக இருந்தனால அந்த 1 இயர் வந்து வைக்க முடியாமல் போயிடுது. மற்றபடி மற்ற 3 இயர்ஸும் வந்து கண்டினியூஸாக வச்சுட்டோம். ஸோ இது வந்து 5th இயர் எங்களுக்கு கொலு செலிப்ரேஷன். இது மேலே மாட்டியிருக்குல்ல அந்த தோரணம், இது எல்லாமே வந்து நாங்கள் மங்களில் வாங்கினோம். இந்த சைடில் இருக்கிற அந்த டூம் வந்து எல்லாமே. ஸோ கடைசியாக ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப வந்து சிம்பிளாக முடிஞ்சிருது. ஆனால் வந்து ஜஸ்ட் இந்த டென்ட் போட்டதுனால கொஞ்சம் கிராண்டாக தெரியறது. நிறைய பேர் விசிட் பண்ண வந்தவாள்லாம் சொல்கிற கோவிலில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன பொம்மைகள்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டிடுறேன். ஸோ இந்த பக்கம் கடவுட் கஜன் இருக்கு. ஸோ இந்த பக்கம் செட்டியார் மளிகை கடை அந்த செட்டு. அதுக்கப்புறமா இந்த குதிரை வந்து சொல்லியே ஆகணும். ஸோ அது வந்து நாங்கள் தஞ்சாவூரில் பார்த்தோம். பட் நாங்கள் வாங்காமல் வந்துட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் இந்த வாட்டி. ஸோ இந்த பக்கம் லெஃப்டில் வந்து கல்யாணம், அப்புறம் வந்து கார்த்திகை பெண்கள் செட்டு, அப்புறம் சீமந்த செட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3வது படியில் வந்து அறுபடை வீடு. ஸோ அந்த செட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அங்கங்கே நிறைய கேப் இருக்க தான் செய்கிறது. ஸோ இன்னும் நிறைய வந்து பொம்மைகள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையும் இருக்குது. ஏன்னா விதவிதமாக நம்ம கடைகள் வந்து விசிட் பண்ணும்போது நிறைய வந்து வாங்கணும் நம்மக்கிட்ட இல்லாத நிறைய செட்டு வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. அண்ட் ரொம்ப வந்து க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க இப்போது நிறைய. ஸோ அதனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அது நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து 4வது படியில் ஐயப்பன், 2 பக்கமும் சமயபுரம் மாரியம்மன் இருந்தது, அப்புறம் 2 பக்கமும் சரஸ்வதி அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 5th செட்டில் விவேகானந்தர் இருக்கார், ஆதிசங்கர் இருக்கார், அப்புறம் மகாலட்சுமி, நடுவில் வந்து உலகளந்த பெருமாள். இந்த பக்கம் இப்போ வாங்கின 4 செட் வச்சுருக்கேன். ஸோ அவளுக்கு மேலே 6வது படியில் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன், நடுவில் வந்து பாண்டுரங்கன் ரங்கம்மா இருக்கா. அதுக்கப்புறம் துர்கா, இந்த பக்கம் காயத்ரி, அந்த பக்கம் வந்து வாராகி. ஸோ 7வது படியில் வந்து அஷ்டலக்ஷ்மி செட்டு அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஸோ நடுவில் வந்து கிரகலட்சுமி வச்சுட்டு 2 சைட்லேயும் வந்து அஷ்டலக்ஷ்மி அதை வந்து பிரித்து வச்சுட்டோம். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படி. ஸோ அதுக்கப்புறம் மேலே 8வது படியில் வந்து தசாவதாரம் செட்டு, நடுவில் வந்து நம்ம வெங்கடாஜலபதி பெருமாளும் தாயாரும் இருக்கா. அது கீழே வந்து ஒரு சின்ன பிள்ளையார் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நான் அமாவாசை அன்னைக்கு அந்த பிள்ளையாரும் கலசமும் மட்டும் வச்சு பூஜையை தொடங்கினோம் 6ஆம் தேதி. மேலே வந்து 9வது படியில் இடது பக்கம் ஒரு பிள்ளையார், ஒரு பாலாம்பிகா, நடுவில் வந்து கன்னியாகுமரி பகவதி, ரைட் சைடில் வந்து சரஸ்வதியும் ஒரு முருகனும் இருக்குது. ஸோ பெரிய அது எல்லாம் அந்த 5 தான் கொஞ்சம் பெரிய பொம்மை. ஸோ அதை வந்து லாஸ்ட்டு ஃபைனல் படியில் வச்சுட்டோம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் வியூ. ஸோ இந்த செட்டப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கொலு டெக்கரேஷன்ஸ் எல்லாமே. இதை பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு 4-5 நாளாக வந்து 2 பேருமா சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்க்கும்போது என்னடா இவ்வளோ தானா, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தோன்றது இல்லையா வீடியோ எடுத்து பார்க்கும்போது. பட் வந்து எல்லாம் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் நமக்கு. ஸோ இதுதான் வந்து கலசத்தோட டெக்கரேஷன். இதில் போட்டிருக்கிறது வந்து ஏலக்காய் மாலை. அண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு உருளி, இது வந்து டெரக்கோட்டா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த உருளி தான். ஸோ அதில் வந்து ஜலம் விட்டு பூ வந்து டெய்லி மாற்றிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரிஜினல் பூ, ஆர்டிஃபிஷியல் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் வந்து எங்களோட கொலு செட்டப், ஓவரால் செட்டப். ஸோ வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஏதாவது 1-2 விஷயங்கள் இதுலேருந்து கற்றுட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், டெக்கரேஷன்ஸ் எல்லாம் மாற்றலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸுக்கும் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு திங்ஸுமே தனித்தனியாக நான் வந்து எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் இப்போது சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி சாயந்தரம் வந்து பூஜை முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி வந்து சுவாமிக்கு நிவேத்தியம் வந்து ரவா கேசரியும் மிளகு மட்டும் போட்ட வடையும், உளுந்து வடை. ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்களும் இந்த கொலு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சீக்கிரமே சந்திக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.